மீண்டும் எனது வாழ்வில் ஆண்டவர் எனக்கு ஒரு அவருடைய பிறந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை நினைத்து உங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய வெள்ளத்தை சந்தித்தோம். எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெள்ளம், ஒரு அழிவு, எதிர்பார்க்காத பெரிய மழை, பல கஷ்டங்கள். கடந்த நாட்கள் கொரோனா காலங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். இந்த நாளில் இயற்கை சேதம், பெரிய வெள்ளம், அதாவது இயற்கை அழிவு. 2 நாட்கள் 17ஆம் தேதி இல்லை, 10ஆம் தேதி காலையில் ஆரம்பித்த மழை 18ஆம் தேதி வரையும் விடலை. 48 மணி நேரம் பெஞ்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு விட்டு. இப்படி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வை கொடுத்து ஆண்டோடைய பிறந்த பண்டிகை கொண்டாட கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றிங்க, எனக்கு இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாருங்க, இந்த வருஷம் நான் நினைக்கலைங்க, ஆண்டவனுக்கு தெளிவான வாழ்வை கொடுத்துருக்குறாங்க, அதனால் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்தை தெரிவிக்கிறேன், அதனால் கிறிஸ்மஸ் வாழ்த்தை தெரிவிக்கிறேன். பக்கத்தில் எத்தனை பேர் கிரீட்டிங்ஸ் சொல்ல போகிறீங்க? எல்லாத்துலேயும் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கிரீட்டிங்ஸ் வாழ்வு சொல்லணும். ஏன்னா 4 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அங்கே 5 மாவட்டங்கள், குமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர். ராமநாதபுரத்துலலாம் இப்படி மழை பெய்த சரித்திரமே கிடையாதான். அப்படி ஒரு மழை. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் எங்கள் ஏஜென்ட் இருக்கிறாரு. அவரை கேட்டால் எங்கள் குளமே நிரம்பலைங்கிறார், மழையே இல்லைங்கிறார், தண்ணியே இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட கிராமங்களும் தமிழகத்தில் இருக்கு. ஒருவேளை இந்த நிலையில் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஒரு நிகழ்வுக்காக நீ கூப்பிட்டுருந்தாங்க. குறிப்பிட்ட தூரம் பொறுக்கப்பட்ட வரையும் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வர முடியல. பொறுக்கப்பட்ட ரயில்வே கேட்லேருந்து அப்படியே இறங்கி போனால் அப்படி மழை. அங்கே போயிட்டு மின்ட் வரையும் போனேன். மின்ட்டுக்கு அப்புறம் போக முடியல. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து பொறுக்கப்பட்ட வந்து பொறுக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் மின்ட்டு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் வந்திருக்கு. 1.5 மணி நேரம் கடந்து வந்திருக்கிறேன். மழைலாம் விட்ட பிறகு ஒரு புதன்கிழமை ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடத்துவதற்கு, ஆனால் முடியாமல் திரும்பிட்டேன். என்னால் போக முடியல. அதுக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணி, வெள்ளம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட அருமையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உண்மையாகவே ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலான தகப்பன். அதாவது எனக்கு சொல்கிறாரு, நிமிஷம் கைவிட்டேன், இம்மைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் என் இறக்கங்களை உன்னை சேர்த்து கொண்டேன். அற்பகாலம் உண்ட கோபம் மேலே எனக்கு இருந்துச்சு. நீ ஒரு தப்பு பண்ண, அந்த கோபத்தை நிமித்தம் இமைப்பொழுது கைவிட்டேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் சமாதானத்தின் விலகாதுன்னு சொல்லார். மலைகளே விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில் உருவாகாது. எந்த இடத்துல சொல்லியிருக்கு பாரு சொல்லுங்க. நான் இந்த சொன்ன வசனம்லாம் ஒரே அதிகாரம் தான். ஏசாயா 54 அங்கே சொன்னாங்க. இங்கே யார் சொன்னா? இங்கே யார் சொன்னா? ஏசாயா 54 எங்கே ஒருத்தர் சொன்னார். இங்கே சொன்னது யார்? ஏசாயா 54 அம்மா சொன்னாங்க. சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். நம்ம எப்போவுமே நமக்கு விரோதமாய் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவைகளை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் வகை தேடி சாத்தான் வருகிறான். ஆனால் அதே தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை நாமத்தினால் சேனைக்குள் பாய்வேங்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் do not shake me, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா எனக்கு முன்பாக இருப்பது என் கர்த்தர். அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு. அந்த ஆண்டவர் எப்பவுமே வாழ்க்கையில் தோல்வி என்பதே அவருக்கு இல்லை. தோல்வி என்பதை நமக்கு கொடுக்கறதில்ல. அவர் மரணத்துக்கு அப்புறம் கூட சாத்தானை சிலுவையில் ஜெயித்து விட்டார். தோல்வி என்பது சில நிமிஷங்கள், அற்பகாலம் உண்ட கோபம் அவர் நம்மளை கைவிடுறார்.
இருந்தாலும் இமைப்பொழுது கைவிட்டேன், ஒரு செகண்ட் தான் உன்னை கைவிட்டேன், ஒருக்கமான இரக்கங்களை உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்றாரு. இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். நோவாவின் காலத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, அந்த மக்கள் மேல கோவம் வந்தது. ஆனா அந்த மக்களை பார்த்தாரு, பார்த்துட்டு அந்த மக்கள் மழையில நனைகிறத பார்த்தாரு. தண்ணி கீழே இருந்து மழை பெய்யுது, மேல இருந்து மழை பெய்யுது. அதாவது பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டுருச்சான். எப்படி திறந்துச்சுன்னா, நைல் நதி கிளம்புற இடம் உகண்டா, ஆப்பிரிக்கா கண்டம். அது முடிகிற இடம் எகிப்து தேசம். அது கிளம்புற இடத்துக்கு விக்டோரியா ஸ்பிரிங் என்று பெயர், விக்டோரியா ஸ்பிரிங்ஸ் என்று பெயர். எப்படி வருதுன்னா, பூமிக்குள் தண்ணி சுழற்சியா வருது. அந்த நைல் நதி இப்போ உலகத்துல பெரிய ஆறுகள் 5, அதுல நைல் நதி நம்பர் 1. அந்த மழை பெய்தே இல்லையோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி எப்படி வருதுன்னா, பூமிக்குள் அப்படி சுத்தி சுத்தி வருது. அதுதான் ஸ்பிரிங்குங்கிறான், விக்டோரியா ஸ்பிரிங்ஸ் என்று பெயர். இப்படியே பூமிக்குள்ள இருந்து அப்படி கிழிச்சுக்கிட்டு தண்ணி வெளியே வருது. பீச்சுக்கிட்டு அடிக்கல, மேல வரையும் வரல. அந்த ஃபவுண்டெயின்ல அடிக்கல, கல்யாண வீட்டுல மோட்டர் வச்சு அதே மாதிரிலாம் அடிக்கல, சும்மா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வருது, அங்கங்க தெரியுது. எத்தனையோ உலகம் தோன்றின காலத்திலிருந்து 6000 ஆண்டுகளா அந்த தண்ணி வந்து கொண்டே இருக்கு. இப்போ பார்ப்பதற்கு அதிசயமா இருக்கு. அந்த நைல் நதியில தான் அந்த கடகரேகை, மகர ரேகை, மத்திய ரேகை பிரியுது. அவருடைய படைப்பை பாருங்க, கடகரேகை, மகர ரேகை, மத்திய ரேகை. அதை வச்சுதான் பூமியை பிரிக்கிறாங்க. மத்திய ரேகை வர்றப்போ அந்த மத்திய ரேகை அந்த தண்ணிக்குள்ள வருதான், அந்த பூமியோட பிரிவு அந்த தண்ணிக்குள்ள வருதான். அந்த கடகரேகை, மகர ரேகை இப்படி அந்த நடுவில் அலை இப்படி போகுது. ஒரு பக்கம் தான் அலை வரும், ஆனா அங்க ஆப்போசிட் ஆகுது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய படைப்பு இருக்கு. அவர் ஒருபோதும் நம்ம எப்படி என்ன பண்றதில்ல, அவருடைய படைப்பை பார்க்கிறப்ப அவ்வளோ அருமையான படைப்பு. அந்த படைப்பு அந்த நோவா காலத்தில் அந்த மழை பெய்யறப்ப பார்க்குறாரு. ஆதியாம் 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மனுஷர் எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனாலும் 6:8 நோவாக்கோ என்னுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அதை பார்த்தப்பறம் தான் சொல்றாரு, இனி பூமியில ஜலத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்கவே மாட்டேன்னு சொல்லிதான் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு தான் யோவான் 3:16 தம்முடைய சொந்த பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இடைம்பிடிக்க அவரை தந்தள்ளி இவ்வளவா அன்பு கொடுத்தார். நோவாயின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் இனிமே வராது. இந்த இடத்தை அங்க ஞாபகம் பண்ற சொல்லிட்டு அவரு தம்முடைய சொந்த குமாரனை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு நம்ம இவ்வளவாய் அன்பு கொண்டாருங்க. எவ்வளவு 1 கிலோ அன்பா, 2 கிலோ அன்பா, 1 டன் அன்பா, 1/2 கிலோ கேக்கா, 1 கிலோ கேக்கா. இப்ப முடிஞ்சோன்னா எனக்கு டேவிட் ஒரு 1/2 கிலோ கேக்கு தருவாரு, என் மேல இருக்க அன்பத்துல வாங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வாங்கி வச்சிருக்கீங்களா டேவிட்? வாங்கி வச்சிருக்கா, கரெக்டா அவர் வேலையை கரெக்டா செய்வாரு. ரொம்ப ஒரு அன்பான மனிதர். ஆனா அது 1/2 கிலோ தான் அவரால் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் எனக்கு கேக் கொடுக்குறப்போ எவ்வளவு கேக்குன்னே சொல்ல முடியாது. அந்த கேக் என்று நமக்கு எப்பவுமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்ட ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. அவர் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அதுக்கு தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் Lord with us, God with us, Jesus with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். நமது பாவங்களை ரட்சித்து நமக்கு மீட்டு கொடுக்கிறவர். அந்த நோவா காலத்தில் பெய்த மழைய அவர் பிறக்க முன்னால் அந்த தீர்க்கன் சொல்றான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதன் போய் ஞானஸ்தானம் கேட்க போறார். அப்பா நீ நல்லவர், நீர் வல்லவர். நிக்கதேமு போய் ஞானஸ்தானம் கேட்க போறார். நீர் இப்போ நல்லவர், நீர் வல்லவரப்பா, நீர் இவ்வளவுலாம் சொல்றீர, நான் பிறக்கன்னா என்ன செய்ய, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
யூ born againங்கிற, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படிப்பா நான் பிறக்க முடியுங்கிறப்போ, நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த மக்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எந்த மனிதனும் அழிவதுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெஞ்சது. எங்கள் கம்பெனிக்கு போயிருந்தேன், இப்படி போனால் நேரே 9.9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு 100 மீட்டர் கம்மி. இப்படி திரும்பினா எங்கள் ரோட்ல இருந்து எங்கள் வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிக்கிற தண்ணி அங்கே வரையும் தண்ணியா. எப்படி போகிறதுனே தெரில. அங்கே தண்ணி கூடிக்கிட்டே இருக்கு, அழிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறான். எப்படியாவது போகலான்னு இன்னொரு ரூட்டு பீச் ரோடை பிடிச்சி போனேன். நேரே தண்டார்பேட்டை பிரிட்ஜ் ஏறி பீச் ரோடு போய், பீச் ரோட்லேருந்து எண்ணூர் போய், எண்ணூர்லேருந்து லைலாண்டை தாண்டி அங்கே ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு அதை தாண்டி லெஃப்டில் அந்த அந்த அனல் அந்த டெர்மினல்ஸ் இருக்குது, அங்கே அந்த அத்திப்பட்டு வழியாக ஒரு ரோடு போட்டுருக்கோம். அந்த ரோடு வழியாக போனால் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நல்லா வந்துடுச்சு. அப்புறம் 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சாலை மறியல், தண்ணி, பல கஷ்டம், பல இன்னல்கள், செல்லு டவர் கிடைக்கல. அப்படி கஷ்டப்பட்டு போனால் ஒரு பெரிய லாஸ், ஒரு 35-40 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட லாஸ். அப்படியே தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது, தண்ணி ஸ்பீடாகிக்கிட்டே இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் அங்கேருந்து ஆண்டவர்கிட்ட, தகப்பனே தயவு செஞ்சு இந்த தண்ணியை நிப்பாட்டித்தாங்கப்பா. 2015 இதே அளவு தான் வந்துச்சு, இவ்வளோ லாஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் கூடிச்சுன்னா இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் வரும். 2 நாள் ப்ரொடக்ஷன் அங்கே இங்கேயும் இருக்குது. அது ஒரு மேட்டில் வச்சுருக்காங்க. இதை தூக்கி என்னால் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இந்த தண்ணியை இதோடு நிப்பாட்டுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ணுவான். உம்முடைய சித்தம்பா, உமக்கு தெரியும் என்னை உருவாக்கணும் நீர் தான். இறைமையா 1:5 தாயின் கர்ப்பத்தில் உருவாகும்னே நான் உன்னை தெரிந்து ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அதாவது சிறு வயது தொடங்கி முதிர் வயதில் நீங்கள் என்னை தாங்கினீங்க, என்னை வழி நடத்துறீங்க. நீங்கள் என்னை ஒரு காலம் கைவிடலை. சங்கீதம் 51 சொல்கிறாரு, என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். சங்கீதம் 71 சொல்கிறாரு, உமக்கு தெரியும், உமக்கு சித்தமான நிப்பாட்டி தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் எப்போ இங்கே இந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், அந்த தண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு நூலளவு, ஒரு எம்எம் கூடாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு ஆண்டவர் எப்போவுமே நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். அதுதான் அந்த கிறிஸ்மஸ் காலங்கள் என்ன நினைக்கிறேன், இந்த கிறிஸ்மஸை எனக்கு கொண்டாட கிருபை செய்திருக்கீங்கப்பா. எனக்காக நீங்கள் இந்த கிறிஸ்மஸை எனக்காக எனக்கு தந்திருக்கீங்க தகப்பனே என்று நம்ம அவரை உண்மையாகவே, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த பொழுது அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே. ஒருவேளை எப்பவுமே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு த பிரேயர். எல்லாவற்றுக்கும் தோத்திரம் நிறுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கண்டினியூ டு ரிசாய்ஸ். எல்லாமே அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருடைய சித்தத்தோடு தான் எல்லாமே நடக்கும். அதனால நம்ம எது கவலைப்பட்டோம், நம்ம கவலைப்படுறதால ஒரு முளத்தை என்ன பண்ண முடியாது. ஒரு முளத்தை எனக்கு ஆயுசுனால ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. நேற்று 80-78 வயது மதிக்குள்ள ஒரு மனிதர், ஒரு நல்ல கார்பெண்டர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். 78 வயதிலும் ஓடி உழைக்க வேண்டும் என்று இங்கேருந்து ஆட்டோவில் ஏறி திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறார் 4 பேரோடு. பஸ்ஸில் இறங்கி ஃபோன் பேசுகிறாரு. அவர் போக வேண்டிய இடம் கல்பாக்கம். பஸ்ஸு கூட்டமாக இருக்குது. பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறதால அந்த பையங்கள்லாம் சொல்கிறாங்க, நைனா அங்கே நில்லு நைனா, நான் உங்களுக்கு சீட்டு போட்டு வரேன்னு பஸ்ஸுக்கு ஓடுறாங்க. பஸ்ஸில் ஓடி சீட்டு போட்டுட்டு நைனாவை தண்ணா அதுக்குள்ளே செத்து போனார். அப்படியே நின்னாரு. ஒரு பஸ்ஸு இடிச்சது, கீழே வந்தது. பஸ்ஸு மேலே ஏறி கீழே இறங்கிட்டான். 78 வயது. இதுதான் மனிதன். அற்பகாலம் பூண்ட கோபம். இம்மை பொழுது கைவிட்டேன். ஒரு செகண்டு அந்த மழை தண்ணினால அவ்வளோ கஷ்டம். 30 கிலோமீட்டர் தாண்டி போகிறேன். 2வது நாளும் போகிறேன். 2வது நாள் போகிறப்போ வழியில் லோ சுகர் ஆகுது எனக்கு. போகிற வழியில் நான் போன ஒரு பழைய ஆட்டோ, எங்களுடைய சொந்த ஆட்டோ, பஞ்சர் ஆகுது. ஸ்டெப்னியை பார்த்தா காற்று இல்லை.
பயங்கர டென்ஷன். பஞ்சர் ஆனதை விட ஃபங்க்ஷனில் ஸ்டெப்னியில் காற்றுல தான் டென்ஷனு. டிரைவர் அப்படியே கொண்டாந்து விட்டு போயிருக்கான். அவன் கிடைச்சிதான் கடிச்சு கொதறி இருப்பேன். அந்த டென்ஷன் என்னாச்சு, சரியாக 12:45 மணி. ஓரளவுக்கு இதே மாதிரி ஊமை வெயில் அடிக்குது. இந்த பக்கம் திரும்பினா 2 கிலோமீட்டர் கடை இல்லை, இந்த பக்கம் திரும்பினா 3 கிலோமீட்டர் கடை இல்லை, இந்த பக்கம் திரும்பினா 4 கிலோமீட்டர் கடை இல்லை, இந்த பக்கம் திரும்பினா கம்பெனி. லோ சுகர் ஏதாவது சாப்பிடணும்னா வழியும் இல்லை, வெயிலே நிற்கிறேன். மரணப்படுக்கை, அடுத்து மரணப்படுக்கை தான். தொடர்ச்சி அது 4 நாளாக கண்டினியூ ஆச்சு. 4 days தொடர்ச்சியாக 10 நாளில் 4 தடவை ஆச்சு அதே மாதிரியே. இதுதான் மனிதனுடைய ஆயுசு நாட்கள். ஒருவேளை இமைப்பு அந்த லோ சுகர் ஆகிறப்போ உடம்பெல்லாம் வேட்டு கொட்டுது. பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? சொட்டிங் இவ்வளோ, அது சட்டெல்லாம் நனையுது. ஏன்னா லோ சுகரோடைய தன்மை. அப்போ உப்பு சீனி போடுறேன், என்னென்னவோ போடுறேன், டெவலப் ஆக மாட்டேது. என் சுய நினைவை விட்டு நான் திரும்பலை. இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு மரண பள்ளத்தாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்டர்ஸு, ஒரு எம்ஆர்ஐ, ஒரு ஸ்கேனு, ஒரு ஸ்கேன் எடுத்திருக்கேன், ஒரு எம்ஆர்ஐ எடுத்திருக்கேன், ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்கேன், காதுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கேன், காதுக்கு மூக்குக்கு டெஸ்ட் எடுத்திருக்கேன், எத்தனையோ டாக்டரை கடந்து போயிருக்கேன். ஆனால் எத்தனை டாக்டரை போனாலும் கடைசி ஒரு தெய்வீக மனிதமான ஒரு டாக்டர் சொன்னார், அண்ணாச்சி உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, நீங்கள் போங்க அண்ணாச்சி, ஒன்றுமே உங்களுக்கு இல்லைன்னார். இதுதான் ஆண்டவர். அவர் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கூட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி வந்திருக்கிறோம்? ஒரு மனுஷனை பார்த்து, இப்போ நான் டேவிட் ஐயாவை பார்த்து, இல்லை அவங்க அண்ணனை பார்த்தோ, தம்பியை பார்த்தோ, இல்லை முன்னால் இருக்க ஐயாவை பார்த்தோ, அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்கள தேடி வர்றேன். ஐயா கொஞ்சம் உதவி கொடுங்க. டேவிட்டு தம்பியோட வீடு தெரியாது, அவருடைய வீடு தெரியாது, உங்களுடைய வீடு தெரியாது, சர்ச்சு மட்டும் தான் தெரியும். இப்படி போகிறப்போ தூய யாக்கோபு ஆலயம் என்பதை நாங்கள் இப்படி போகிறப்போ வர்றப்பெல்லாம் பார்த்து லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. ஃப்ரீடி ஐயர் சொல்கிறப்ப நமக்கு ஒரு சர்ச்சு இங்கே இருக்குங்கிறதால ஃப்ரீடி ஐயரை நினைக்கிறேன். அவர் சொல்கிற பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொன்னார், வெறும் 50,000 ரூபா கொடுறா போதுனார். நீ எவ்வளோ கேட்டார்? வெறும் 50,000 ரூபா கொடுறா, சர்ச்சை நான் கட்டிடுறேன் என்னார். நான் முதல்ல வரப்போ இதேமாதிரி எல் வடிவம், இப்படி ஒரு ஓலை கொட்டா, இப்படி ஒரு சின்ன வடிவம், இதில் சின்ன பாதை. அப்போ அவர் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த சர்ச்சை கட்டுவதுக்கு வெறும் 50,000 எப்படியா சர்ச்சை கட்டுவேன்னு கேட்டேன் அவரை. போதும் போயா கொடியா பார்த்துக்கலாம், கடவுள் வழி அனுப்புவாருனார். ஆனால் அவர் எவ்வளோ வாங்கினான்னு எனக்கும் தெரியாது, நான் எவ்வளோ கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, அவர் எவ்வளோ வாங்கினான்னு அவருக்கும் தெரியாது. ஆனால் வாங்கினதை நல்லா செஞ்சுட்டார். டேவிட்டை கணக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு போகிறப்போ மன நிறைவு. ஒரு கோபுரம் இன்னொரு 4 அடி உயரம் தான் நல்லா இருந்திருக்கும் கோபுரம். அதில் ஒரு குறைவு எனக்கு, இன்னொரு 4 அடி இருந்திருக்கணும். இப்போ நல்ல சிலுவை மேலே வச்சுருக்கீங்க. நேற்று ராத்திரி பார்ப்போம், நேற்று ஒரு டிஎல்சி சர்ச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறப்போ லைட்டு சீரியல், எவ்வளோ அருமையாக லைட் எரியுது, எவ்வளோ சந்தோஷம். அந்த ட்ரெயினில் போகிற லட்சக்கணக்கான மக்கள் அப்படி போகையில் வருகையில் இங்கேருந்து பார்த்தா ட்ரெயின் தெரியுது, அவங்களுக்கு தெரியுது எவ்வளோ அருமையான லொக்கேஷன், பூமி. ஒரு திருப்தி இல்லை நமக்கு, எவ்வளோ பெரிய திருப்தி. இதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு இல்லை, அவங்கள தெரியும், அவங்கள வந்து பார்க்க வந்தேன். ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுன்னேன். டேவிட் சொன்னார், வெயிட் ஜஸ்ட் a minute, ஐ கோயிங் டு சர்ச் ஃபஸ்ட்டு மை ப்ரேயர். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவை எல்லாம் கூட. எனக்கு ரொம்ப அவசரம்ப்பா, 1000 ரூபா இப்போ போடலைன்னா என் மனைவிக்கு குளுக்கோஸ் ஏற்ற முடியாதுப்பா, உடனே 1000 ரூபா கொடுறேன், நீ போய் அப்புறம் இல்லை முதலாவது அவர் ஃபைனான்ஸ் பார்ட்டி தான், நான் ஒரு தண்டல்காரன் தான். அவர் இல்லை, நான் சொல்கிறவன், நான் ஃபைனான்ஸ் பார்ட்டி தான், நான் ஒரு தண்டல் பார்ட்டி தான். இருந்தாலும் நான் ஜோம் பண்ணாமல் தர மாட்டேன், ஜோம் முடிச்சுட்டு தான் தருவேன். 8:30 மணிக்கு சர்வீஸு, 10:30 மணிக்கு தான் வெளியே வந்து வெயிட் பண்ணி தர்றேன் நான் அவனுக்கு. அவன் பார்த்தான், போனார், ஜோம் பண்ணார். 10:30 மணிக்கு வெளியே வந்து பார்த்தாரு, அவன் இல்லை. ரொம்ப அவசரப்பட்டவன் இல்லை, எங்கடான்னு தேடுறாரு. ஏடா இப்படி வந்தாரே, டிஎஸ் சவுந்தரபாண்டியன் வந்தாரே, துட்டு கேட்டார், எங்கடா காணல. உடனே வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி, எப்போ என்னாச்சு போய் கேளு. நான் போய் கேட்குறப்போ அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. பணம் கேட்டவர், என்னன்னா இவரே ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்க போகிறாரு, நான் ஏன் அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கணும்? புரியலையோ? புரிஞ்சிச்சா இல்லையா? அவரே ஆண்டவர்கிட்ட என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் கேளுங்கள் தரப்படும், அவரே கேட்க போகிறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட வாங்கி எனக்கு தர, நான் டைரெக்டாக வாங்கிட்டானே, இவர்கிட்ட என்ன அப்ளிகேஷன் போடுறது? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சான். அதுதான் சங்கீதம் 65:2, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வாசிங்க 65:2 ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அவர் யாரு? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் ஜெபத்தை எப்பவுமே நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரே
மாம்சமான யாவரும், அதுதான் லூக்கா 2:10 சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்டியன் ரட்சகர் வந்ததால ஒரு கூட்டத்து மக்கள்ல, அம்பேத்கர் பிறந்ததால தலித் மக்களுக்கு சந்தோஷம், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்ததால நாடார்களுக்கு சந்தோஷம், அந்த வஉசி சிதம்பரம் பிறந்ததால பிள்ளைவாளர்களுக்கு சந்தோஷம், கலைஞர் பிறந்ததால டிஎம்கே காரங்களுக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் பிறந்தது அண்ணா டிஎம்கே காரங்களுக்கு சந்தோஷம், இன்னைக்கு திருமாவளவன் பிறந்தது அவருக்கு சந்தோஷம். ஆனா இயேசு பிறந்தது மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் சந்தோஷங்க. அது ஒரு கூட்ட மக்கள் தாங்க கொண்டாடுறாங்க. எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அவர் எப்பவுமே விண்ணப்பத்தை கேட்கிறவர். எப்படி கேட்கிறாருன்னா, அன்னாள், பெண்ணினாள், எல்கானா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரித்திரம். பெண்ணாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ 2 பேருக்கும் ஒரே கணவர், அவருக்கு 2 ஒய்ஃபு. முதல் ஒய்ஃபு குழந்தை, 2வது ஒய்ஃபு குழந்தை இல்லை, அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் பெண்ணாள் அண்ணாளுங்கிறத செகண்ட் ஒய்ஃபு நான் முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ பெண்ணினாள் திட்டுறா, அற்பமாக நினைக்கிறா. சர்ச்சுக்குள்ள வந்து இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, புது ட்ரெஸ் போய், எனக்கு கூட கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போட ஆசை இல்லை. காலையில் ஒரு அற்ப ஆசை, ஏன்னா ஒரு புது ட்ரெஸ் இன்னைக்கு இல்லை பீரோவில். இந்த வருஷம் முழுதான் ஒரு 10-15 சட்டை இருந்தது. போன வாரத்துக்கு முந்தின வரையும் போட்டு புது சட்டையே இருக்கக்கூடாதுன்னு காலி பண்ணிட்டேன். திடீர்னு காலையில் ஒரு ஆசை வந்துச்சு, புது ட்ரெஸ் போடணும்னு. புது ட்ரெஸ்ஸே இல்லை என்கிட்ட. அப்போ நான் போட்டிருக்க அங்கி பார்த்தீங்கன்னா 2 அங்கி தச்சு 1.5 வருஷம் ஆச்சு, உள்ளே இருந்தது கவர் வச்சு. சரி ஒரு புது அங்கி எடுத்து போட்டுருன்னு போட்டுட்டேன். சர்ப்ரைஸ் எதையோ ஒன்று எடுத்து போட்டு வந்தேன்னா அது கிழிஞ்சிருக்கு. அது ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்குங்க. இப்போ பண்டிகைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், புது ட்ரெஸ்ஸு போடுறோம். பக்கத்தில் இருக்க சேலையை பார்க்குறோம், செயினை பார்க்குறோம். ஒரு சகோதரி எங்கேயா போயிட்டு வந்தால் எங்கள் கம்மல் வேலை சரி சூப்பர் செயின் போட்டு வருவா. 450 ரூபா சம்பளம், ரொம்ப கஷ்டம். காலையிலேருந்து வந்ததில் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும், கஷ்டம். 12 மணி நேரம். நல்ல செயின் வச்சுருக்கேன், ஏன்பா வேலைக்கு வந்தேன்? அட போனா, 10 ரூபா கொடுத்து கவரிங் போட்டேன்னா. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, 10 ரூபா கொடுத்து அங்கே போகணும், பார்க்க பிச்சைக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி செய்யணும். நம்ம என்ன பார்க்குறோம் இன்னைக்கு, வேடிக்கை பார்க்குறோம். அதே மாதிரி தான் அடுத்தவங்களை நம்ம ஏளனமாக பார்க்குறோம். அவங்க நம்மளை ஏளனமாக புது ட்ரெஸ் போடல. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இதெல்லாம் நான் அனுபவித்த ஒரு உண்மை. எனக்கு புது ட்ரெஸ் இல்லாத காலங்களில் நான் அனுபவித்த உண்மை வாழ்க்கையில். இப்போ தான் ரெடிமேடு ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் வருதில்ல, முன்ன ஸ்மெல் வரும் தச்சு போட்ட ட்ரெஸ்ஸில். ஆனால் எனக்கு இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இல்லைனாலும் இன்னைக்கு நான் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு அதை நினச்சி ஒரு மன நிறைவு இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்தவங்களை நம்ம ஏளனமாக பார்க்குறோம். பெண்ணினால் ஏளனமாக தான் பார்த்தாங்க. என்னப்பா ஏளனமாக பார்க்குற, எதுக்கு பார்க்குற? உனக்கு குழந்தை இல்லை, நீ ஒரு குட்டு. குழந்தை இல்லாத பொம்பளை யாரும் முன்னால விடுறதில்ல, புருஷன் இல்லாதவளை முன்னால விடுறதில்ல. இது நமது சமூகம். எவ்வளவு குட்டு. ஆனா லேவியராமங்களை சொல்றப்போ, உன் தேசத்தில் மலடு, யாத்ராமத்தை தேசத்தில் மலடு இருப்பதில்லை, உன் தேசத்தில் கற்பத்தின் கனி கீழே விழுவதில்லை வேதம் சொல்லுது. அந்த அம்மா ஏளனமா பேசிச்சு. அதே நேரத்தில் எல்கானா வந்தார். ஏன் அழுகிற? நான் உனக்கு ஒரு குழந்தை இல்லையா? நான் உனக்கு வாழ்வு கொடுக்கறியா? நீ ஏன் அவளை பற்றி கவலைப்படுற? உனக்கு ரெட்டத்தனையான பங்கு தரேன். இந்த ஸ்வீட்டு 1 கிலோ ஸ்வீட்டு உனக்கு 2 கிலோ ஸ்வீட் தரேன். அவளுக்கு 1 சேலை உனக்கு 2 சேலை வாங்கி தரேன். உனக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவர் ஆசீர்வாதத்தை கூறினார். ஆனால் அது மனை நினைவு இல்லை. அந்த அம்மா நேரே வந்தாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஜெபம் பண்றாங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கிறார். எல்லாம் ஒன்று தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்தோம், தேவையான பணம் வசதி இல்லை, நல்ல மாப்பிள்ளை வரல, கைவிடப்பட்ட நிலைமைப்பா, நான் என்ன செய்வேன் ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். அன்னாலை போல கைவிடப்பட்ட நிலை. தங்கச்சி பார்க்கலாம், ஏளனமா நீ படிச்சியே, நீ பட்டாதாரி அணியே, நான் படிக்கல, ஆனா எனக்கு கடவுள் பாரு எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, உனக்கு இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கார். ஏளனத்தோடு நம்மை பார்க்கலாம். ஆனா நம்முடைய
நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய சகோதரி மற்றவங்க நம்ம தேற்றலாம். ஆனா வானத்தை பூமி மறித்த தகப்பட்ட அந்த அண்ணாள் ஆலயத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு விடுதலை கிடைச்சது, ஒரு வாழ்வு கிடைச்சது. ஏன்னா அவர் நீதியை செய்கிறவர். அந்த சங்கீதம் 85 சொல்லுது, அவர் வல்லமையுள்ளவர், ரட்சிக்கிறவர். ஏன்னா அவர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன் சொல்றாரு. அந்த தகப்பன் நம்ம 85 கர்த்தராகிய தேவன் விளம்புவது அவர் நம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான் சமாதானம் கூறும் ஆண்டவர். யார் அவரு? அதுக்குத்தான் அமைதியின் அரசராய் சமாதானத்தின் அரசராய் ஏசாயா 9:6 இந்த உலகத்துல வந்தார். இம்மானுவேலராக நம்மோடு இருப்பதற்காக வந்தார், ரட்சிப்பதற்காக வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இடம்பிடிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 15ஆம் வசனம் சொல்றாரு, யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. யார் அவரை விசுவாசிக்கிறோமோ, யார் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவங்க கெட்டு போறதில்லை, நித்திய ஜீவனை அடைவாங்கன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் அறுப்புல ஏசாயா 9 சொல்றாரு, அறுப்புல அறுக்கிறப்போ எவ்வளவு வசதி இருக்கும். அந்த ஜாதியை திரளாக்கி முன்னேத்து பாலிமர் நியூஸை பார்த்தேன். இவ்வளவு ஆழத்துல ஒருத்தர் வயல்ல நின்று செடியை பிடிங்கி காட்டுறாரு. எங்க செடியெல்லாம் மூழ்கி போச்சு. 2 நாள் மூழ்கிச்சுன்னா அந்த செடி அழிக்கிறோம், அந்த நெல் செடி வராது. குருத்துக்கு மேல 2 நாள் 1 நாள் தண்ணின்னா அந்த செடி அழிக்கிறோம். நெல் செடி தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனா அப்படி விதைக்கிறப்போ கண்ணீரோடு விதைப்பானாம். சங்கீதம் 126 பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணீரோடு விதைப்பானாம். அறுத்துட்டு வரப்போ விதைக்கிறப்ப எவ்வளவு விதைச்சான்? எவ்வளவு? 1 மூட்டை நெல். அறுக்கிறப்போ 100 மூட்டை, 99 மூடை. அதுதான் அதே மாதிரி அந்த ஜாதியை திரளாக்குறார். அண்ணாளுடைய ஜெபம் கேட்டு அந்த ஜாதி என்ன பண்றாரு? திரளாக்குறார். அரிப்பில் மகிழ்கிறது போல. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா அவருடைய எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ தெளிவா சொல்றாரு, 14ஆம் வசனத்துல, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். யாரு அவருக்கு சொந்தமா இருக்கமோ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் என்ன பண்ணுவோம்? மீட்கப்படுவோம். ஒருவேளை நான் 40 lakhs லாஸ்ன்னு சொல்றேன், ஆனா 40 lakhs ஆண்டவர் எனக்கு ஒரு 10 நாள்ல திரும்ப கொடுத்துட்டார். இன்னொரு வகையில இன்னொரு 10 நாள்ல இன்னொரு 40 லட்சம் கொடுத்துருவாரு. அப்ப டபுள். ஒருத்தர், ஒரு குருவாரனுடைய தம்பி ஒரு விவசாயம் பண்றார், டாக்டரேட் முடிச்சு ப்ரொஃபஸரா இருக்கிறார். கவர்மெண்ட் 2.25 லட்ச ரூபா சம்பளம். அவரு களக்காடு பக்கத்துல மஞ்சி விளை ஒரு 100-150 ஏக்கர் வச்சிருக்காரு. அந்த ஏரியா ஃபுல்லா வாழை தான் போடுவாங்க, மலை அடிவாரம். வருஷத்துல ஒரு முறை காத்தடிக்கும், பாதி வாழை கீழே விழுந்துரும். காத்தடிச்சிடும், வாழெல்லாம் கீழே விழுந்துரும். பெரிய நஷ்டம்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, 100 வாழை கீழே, 100 வாழை வச்சிருந்தாங்க, 50 வாழை கீழே விழுந்துட்டுங்க, 50 வாழை நஷ்டம் தாங்க. ஆனா அந்த 50 வாழை திரும்ப 50 வாழை தழைச்சி வர்றப்போ இந்த 100 வாழை எவ்வளவுக்கு விற்குமோ அந்த 50 வாழை அந்த விலையோட 3 மடங்கு வித்துருமா. இல்லாத டிமாண்ட் வந்துருது இல்ல, அந்த டிமாண்ட்ல 1 ரூபா பழம் என்ன ஆகுது? தக்காளி விற்கலையே 120 ரூபாய்க்கு, சீரழிகிறப்போ கிலோ 5 ரூபாய்க்கு விற்கிது இல்ல. அதுதான் உன் ஜாதியை திரளாக்கி நீ அரிப்பில் மகிழ்கிறது போல. தெளிவா சொல்ற என் ஜனங்கள்ங்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்ற. ஒருவேளை அந்த ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் சந்தோஷம் குறைவா வந்திருக்கிறப்போ கவலைப்படாதீங்க, அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எங்களோடு வாங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்பாமா. எங்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்களுக்கு ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய விண்ணப்பங்களை கேளுங்க. தூய யாக்கோபு ஆலயத்தில் மக்கள் எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு விசை கூட மனம் இருங்கன்னு. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்